தொட்டு பாரு. ஓ மதுராசி. மദ്രാசி நை மதுரவாசி. வீரம் பிறந்த ஊரு. என் பேரு மாறன். மாறன். நெஞ்ச நிமித்தி சொல்றான் மாறன். என் பேர் திருக்கண்ணன். என் பேர் வீரராகவன். அப்படியா? நைஸ் டு மீட் யூ. வீரராகவன். என்ன தெய்வீக முகம். நீ எங்க இருந்து வரீங்க? நான் மதுரை இப்ப கருப்பு. இங்க இருந்தானே வந்தாரு. ஒண்ணு பேசப்படாதாடா. என்னையா புதுசா அதை கேக்குற? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நான் மதுரை கருத்தோட தான் அது இருந்தாலும் ரெக்கார்ட்ஸ் படிக்கிறோம். அவர்கிட்ட இருக்கு. அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ரைட்டு. ஆமா. மாறன் வீரராஜா. வீரராகவன். வீரராகவனா? தெரியுமா தெரியுமா ரெண்டு பேரும் தெரியுமா? ரெண்டு பேரும் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும்? மாறன் வீரராகவன். உங்களை இந்த ஏரியாக்களை புதுசா எப்பதானே என்ன சொல்லுங்க? விஜய் தெரியுமானே? தளபதி விஜய் தெரியுமானே? ஆமா. அவர் தளபதி விஜய். சூர்யா தெரியுமானே? சூர்யா அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட் விஜய். அதே மாதிரி தான் நாங்களும். ஆமா. சரி ரைட்டு. சூர்யாவும் விஜயும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மாதிரி தான். என் பேர் வீரராகவன், இவர் பேர் மாறன். சரி ரைட்டு. நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு துறையில வந்து ஒண்ணா இருக்கோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து விற்க வந்திருக்கோம். என்ன விஷயம் தெரியலையே. இவர் வந்து இப்படி பறவை பறவை நீங்க சொல்ற விஷயம் இந்த போகுதுன்னா பறவைனா போகுது. வெள்ளை பறவை வேதனை, கருப்பு பறவை என்னது ஃபோன் அடிச்சா வந்துரும். சரி. இவன் வந்து எதை வைக்க வந்திருக்கீங்க? ரெண்டுத்தையுமே தான். ஜெட்டு. என்னத்தை நான் வாங்கணும்ங்கறீங்க? ஃளைட். இல்ல ப்ரோ, உங்களுக்கு நான் ஜெட் கொடுக்குறேன். இவருக்கு வந்து இது கொடுக்கட்டும், ஃளைட். அப்படி பண்ணிக்கோ. ரெண்டு ஒரே ஆள் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஜெட்டு கொடுப்பீங்க, ஜெட்டு கொடுப்பீங்களா? புரியல. அவர் எனக்கு ஜெட்டு கொடுக்குறேன்றாப்ல, நான் அவருக்கு ஜெட்டு கொடுக்குறேன். கம் தட் சைடு. எஸ். ஈசாலா அடிவாங்க இருக்கா? நீங்க சொல்ற பாக்க நீங்க வந்து ஏன்டா வந்து பேசையில வந்து ரொம்ப அடிவாங்க இருக்காப்பா? இல்லனே, அது ரொம்ப பெரிய ஏர்ப்ளேன்னா ரேட் கூட. ஆமா. நம்ம கொஞ்சம் சும்மா நார்மல். என்னது 50 சொல்றீங்களாப்பா? செட் மீன் 4 பேர் போற மாதிரி. ஜெட். ஜெட் என்னதுயா? நான் வர இருங்க, நான் உங்களுக்கு லைவ் காட்டிறேன். ஹலோ, ஈசாலா கப் நமதே, ஈ சைடு கம் நமதே. ஏன்டா அப்படி பண்ற? ஜெட் அனேந்தா இந்த தெரியுதா? கை கடி. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. செட் 2 செகண்ட் தான். அமெரிக்கா அதிவேகம். அதிவேக ஜெட், அந்த ஃபைட்டர் ஜெட் சொல்லுவாங்கல, அதுதான் நான். 10 சி சொல்றீங்களா? ஆமாண்ணே. நான் 20 சீனே. யா போல். अरे भाई இல்ல भाई फ्लाइट ई साला कप नम दे हिंदी ல. ई साला कप नम दे जेट एयरवे मदुरै altitude 1234 longitude 3214 ப்ரோ வெயிங்க கட் ஆயிரும் கனெக்ஷன். பாவம் என்ன செய்வீங்க? ஒரே நிமிஷம் ப்ரோ இருங்க, பேசிட்டு இருக்கேன். ஹலோ, நான் கூப்பிடுறேன். இது अरे बोल या அட்டெண்ட் பண்ணாமே இருக்கலாம்ல. या ई साला कप नम दे एयरवेज जेट नम दे. ஹலோ, இத எங்க இருந்து புடிச்ச? ப்ரோ உங்க பேர் என்ன? மை நேம் சின்ன கருப்பு. மை நேம் இஸ் சின்ன கருப்பு. அதாவது சார் இன்னும் 2 நிமிஷத்துல வந்துரும். இனிமேல் இது பேர் ஜெட் கருப்பு. ஜெட் கருப்பா? ஆமா, ஜெட் கருப்பு ஃளைட் காலி. என்னது? உங்களுக்கு எனக்கு வேணாம். ஃளைட் 10 என்னனே அண்ணே ப்ளீஸ். ஆமா, நீ 20 சி சொன்னா நான் 10 சொல்றேன். 10 சி லாபம்ல. 4 மணி நேரத்துல 1 மணி நேரமா? 1 மணி நேரத்துல சென்னை போனா என்ன 5 நிமிஷம் தான். 3/4 மணி நேரம் தான சென்னைக்கு போறது. அவ்வளவுதான் முடிஞ்சு. 3/4 மணி நேரம் இவர் ஃளைட்ல போனீங்கன்னா 5 நிமிஷம் தான். ஃளைட்ல அப்பலாம் போக முடியாதுங்களா? நான் கூட்டி போறேனே. சரி ரைட். பைலட் நான் உங்களுக்கு செட் என்ன பண்றேன். ஜீதி எத்தனை சொல்றீங்க? ட்ரெயின்ல மொத கூட்டி போக. யார் அத முடிய சொல்றீங்க? 30 சியா கொடுத்துருங்க, ரெண்டுத்தையும் வாங்கிக்கங்க. 30 சிக்கு எனக்கு வேண்ட வழி இல்ல. 30 சினா சிசி பேப்பர் எழுதி பேப்பர் எடுத்து சிசிசின்னு எழுதி கொடுக்க கூடாது. 30 சிக்கு எனக்கு வழி இல்ல. சரி 10 சி ஓகேயா? நான் 10 சி ஓகே. சரி ஃளைட் 10 சி ஓகே. இந்த வருது பாருங்க. என்ன பிரைஸ் தெரியுமா? இது ஜெட்ரா. இந்த 2 செகண்ட் தான். 2 செகண்ட் சிங்னு போயிடும். ஆமாண்ணே. சரி ஓகே, பிசினஸ் பாத்தீங்க அப்படினா அது மேல பத்திரம்லாம் எக்ஸ்ட்ரா ஆகுவா? அப்ப 10 சி நீங்க நீங்களே கொடுக்கணும். அதானே, அதெல்லாம் எழுதி கொடுத்துறோம். ஆனா 10 சி 10 தெரியாம சொல்லிட்டோம் 10 சீன். இல்ல அப்படி சொல்ல முடியாது. நான் சரி வர முடியாது. நீ வாயை விட்டீங்க, நீங்க 10 சீன் வாயை விட்டீங்க இல்ல. அப்புறம் ஏன்டா வந்து நீங்க தரீங்க? அதான் முதல்ல 20 சி சொன்னேன். இங்க 20 சி சொல்லிருக்காப்ல. நான் தம்பி இத சேர்த்து நீங்க 30 சி சொன்னீங்க. 30 சி சொன்னேன். ஆனா கடைசில சொன்னது 10 சி தான சொன்னான்டா. ஜெட் இது பெற முடியாதுனே. என்னது பழனி ஃளைட் வித்துருச்சா? அவர் ஃளைட் வித்துருச்சானே. ஏன் இது மட்டும் தான் இருக்கு 20 கோடி. மாறன் பேர் மாத்தி சொல்றீங்க. ஐயோ மாறன். மாறன் ஃளைட் வந்துருச்சா? சரி வீரராகவனோட ஃளைட் ஜெட் மட்டும் தான் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஆமா 20 சி. 20 சி. நீ 20 சி ஓகே அப்படினாலுமே நாங்க 20 சிக்கு ஜெட் வித்துருவோம். கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க குடிச்சிட்டு மல்லாக்க போய் வீட்ல படுத்துட்டு நாளைக்கு வந்து வண்டியை வந்து கையில கொடுத்துருவோம். ஆஹா, இது சரிப்பட்டு வராது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். அதான் 20 சி தான் சொல்றாரு. 20 னா 20 கோடி தான். 20 ஆட்டை கிட்ட போட்டு கொண்டு வாங்கனே.
எனக்கு பார்த்தா ஆட்டே போற மாதிரியா இருக்கு. ஏன்னா எவ்வளவு டீசெண்டா நீங்க தான் ஆட்டே போற மாதிரி பேசுறீங்க என்கிட்ட. டேய் இது நல்லா இல்லடா. நாங்க ஆட்டையை போட்டு வச்சு தான் பேசுறோம். விக்கிறோன்றோம், ஜெட்டை விக்கிறோன்றோம், ஆமாங்க. நாங்க பேசுறோம். நான் 10 சீ இருக்குன்னு ஒரு சீ வாங்கி அட்வான்ஸ் வாங்கி போங்க. ஒரு சி அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நான் அப்படியே ஓடி போயிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க? யாரு ஒரு சியை வாங்கிட்டு அப்படி நம்பிக்கையின் பேர்ல தான் நான் பேசுவேன் நான். அக்ரிமெண்ட் போட்டுருவோம் பேசாம. இந்த சாமி படத்துல ஆ, அந்த மாதிரி நீங்க வித்தனை எழுதி கொடுக்கணும், வாங்கின எழுதி கொடுக்கணும். எனக்கு ஒரு சீ அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிருங்க, அவ்வளவுதானே. பாத்தியா? சாமி படம் இந்த சாமியா? சாமி ஏய் சாமி படம்டா. அருள் சாமி படம். அருள் 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 அருளா? என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. அருள் விஜயா? வெள்ளி செங்கல். ஓ அந்ததா? தெரியாது சொன்ன மாதிரி தெரியாது. போட்டுன்னு விட்டா சங்கங்களா போயிடும். அது சரிண்ணே, இப்போ நீங்கள் வித்து வாங்கிட்டு நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கோடி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டா அங்கே கொண்டு வித்தமா தானே அர்த்தம். எங்கே போயிருவீங்க? எங்கே போயிருவீங்க? அதே ஃப்ளைட்ல சுத்திட்டே தான் இருப்போம் மேல. பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஆளை பிடிச்சி அதெல்லாம் பிடிச்சிருவேன் நான். எப்படி பிடிப்பீங்க? யார் எப்படி நாங்கள் செட்டில் மேலே பறந்து விட்டு போம்ண்ணே. நீங்க போயா, நான் பிடிச்சி போய் ஆளை எப்படி நான் பிடிக்கிறனால பாரு. இப்படி எக்கி பிடிப்பீங்க? எங்கே பிடிக்கணும் பாரு. எங்கே பிடிப்பீங்க? ஏன்டா நீ வேண்டாம் ஒரு சீன் நீ வாங்கிட்டு போனா பட்டம் உடனே அட்ரஸ் உள்ள GPS வச்சிருப்பாரு நினைக்கிறேன். நீ எங்க இருப்போ என்னன்னு பூரா பணத்துக்குள்ள ஜி லைட்டோட லைட்டா ஆள் வச்சு கண்ணகடமா வெட்டி கழுகு போட்டு. உங்க வீரராகவே மணிமாறன் பூரா உங்க அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கிங்க. மைண்ட்ல வச்சுக்கிறீங்களா? எழுதி வாங்கி நெடுமாறன் மணிமாறன்ல நெடுமாறன் அவர் சொல்லுவாரு. ஏன் அட்ரஸ் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க மைண்ட்ல. துபாய். துபாய் இல்லையா? அது நம்ம வேற இல்ல வேற இடத்துல துபாய். இருக்கோம். நான் அட்ரஸ் சொல்ல போறேன். 3/48 3/48 கமா 28 இருங்க. நிலா வடக்கடை. சொல்லுங்கண்ணே, ரிப்பீட் பண்ணுங்க. 3/48 நிலா வடக்கடை. நிலா வடக்கடை கமா கம்மா நிலா. நிலா என்ன சொல்லுங்க? 3/48 நிலா வடக்கடை நிலா வடக்கடை கமா நிலா. முன்னாடி கமா வரல. நல்லவன்டா இவன் வல்லவன்டா, நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா. நல்லவன்டா இவன் வல்லவன்டா.